இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கிட்ட வந்து இந்த கத்தரி தோட்டம். வணக்கம் அண்ணே. வணக்கம் வணக்கம். இப்போ இது என்ன கையில் கத்திரிக்காய் என்ன இனம் இது? இது கைவரட். கைவரட் கத்திரிக்காய். இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு கைக்கு நீங்கள் வந்து கத்திரிக்காய் ஆவியல்? நான் இப்போ 7-8 நாளைக்கு ஒரு காயம். இப்போ இது வச்ச எவ்வளோ காலம் இந்த கத்திரி வச்சு? இது வச்சு இப்போ ஒரு 2 மாதத்துக்குள்ளான்னு வச்சுனாங்க. 2 மாதத்துக்குள்ள தான். இப்போ இந்த மழை தாக்கத்தால் இந்த கத்திரிக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது? இல்லை பிரச்சனை. இங்கே பாருங்க, இவர்கிட்ட இந்த அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். இவர்கிட்ட தான் வந்து தக்காளி தோட்டம். இவர் வந்து இந்த முறை இதுக்கு தக்காளி தோட்டம் வேண்டாம் மாட்டியில் இவர்கிட்ட தான் மட்டும்தான். மற்றெல்லாம் மழையால் பாதிச்சுட்டு. மற்றெல்லாம் மழையால் பாதிச்சுட்டு. இப்போ இதுல வந்து இடையிடையே பழக்க வலிக்கிட்டேனே. பழக்கம் இனி ஆரம்பம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். யாராவது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நான் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இந்த அண்ணன் கத்தரி தோட்டத்தில் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டில் வந்து இந்த கத்தரி தோட்டம். இதெல்லாம் வந்து நாங்கள் நிற்கிறோம். வாங்க தொடர்ந்து அவரோட கதைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கிட்ட வந்து இந்த கத்தரி தோட்டம். வணக்கம் அண்ணன். வணக்கம் வணக்கம். இப்போ இது என்ன கையில் கத்திரிக்காய் என்ன இனம் இது? இது கைவரட். கைவரட் கத்திரிக்காய். இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு கைக்கு நீங்கள் வந்து கத்திரிக்காய் ஆவியல்? நான் இப்போ 7-8 நாளைக்கு ஒரு காயம். இப்போ இது வச்ச எவ்வளோ காலம் இந்த கத்திரி வச்சு? இது வச்சு இப்போ ஒரு 2 மாதத்துக்குள்ளான்னு வச்சுனாங்க. 2 மாதத்துக்குள்ள தான். இப்போ இந்த மழை தாக்கத்தால் இந்த கத்திரிக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது? இல்லை பிரச்சனை இல்லை. கத்திரி இது புட்டி தரையோ? புட்டி தர நான் தண்ணி இல்லாமல் தண்ணியை வெட்டி கடத்தி இருக்கிறோம். வாய்க்கால் சைட்டால் எடுத்து இப்படி கடலுக்கு விட்டுருக்கோம். கடலுக்கு விட்டுருக்கிறியா? தொடு கடல் தானே? சப்பட்டியா? எப்படியானோ அதோட கடத்தி விட்டுட்டியா? சில வீட்டு எல்லாம் கடத்தாத எல்லாம் எல்லாம் மாடி இல்லாம போச்சு. வாடி இல்லாம போட்டு இஞ்சால நிறைய பேர் பூசணி வந்து அழிக்கிட்டு தான். அழியுது. இப்போ இஞ்சால பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் பூசணியும் வந்து பழுதாயிட்டு தான். இப்போ நீங்க வந்து ஹைபிரிட் மட்டும் வச்சிருக்கிறீங்க? ஹைபிரிட் இஞ்சால தக்காளி தக்காளிக்கு பாருங்க, எங்களுக்கு தான் இப்ப காய்ச்சிருக்கு தக்காளி. மற்ற இதற்கும் அவ்வளோ எல்லாம் பழுதா போச்சு. எங்களை தக்காளி தான் இப்ப கை கொடுக்குது இந்த ஏரியாவுக்கு. இந்த ஏரியாவுக்கு வேற வேற டைம் இல்லை இந்த முறை? இல்லை எல்லாம் பழுதா போச்சு. எல்லாம் பழுதா போட்டு எங்களை தக்காளி காயில பாருங்க என்ன மாதிரி காயல் பிடிச்சிருக்கு. தடி நட்டு தடியில எல்லாம் முடிச்சு விட்டுருக்குறோம். நீங்க வந்து இப்போ இதுக்கு வந்து எவ்வளவு நிறைய கூலி முடிஞ்சிருக்குமே? தடி நட்டு கட்ட எக்கச்சக்கான கூலி முடிஞ்சு. எக்கச்சக்கமான கூலி முடிஞ்சு. இப்போ சாமான் மலிவால நாங்கள் இந்த சிலாபடிச்சதே எடுக்க முடியாத இருக்கிறோம். இப்போ இது கத்தரி எவ்வளவு உங்களுக்கு இப்போ விலைக்கு எடுக்கணும்? இப்போ எங்கள்கிட்ட 200 ரூபாய்க்கு இது தக்காளி. இல்லை கத்தரி தக்காளி இனிமேங்களை பழக்கத்துவாங்கல்ல. பழக்க தொடங்க இல்லை. என்ன விலை போகுதுன்னு தெரியாது, கொடுக்காடியா தெரியாது. அப்படி 200 ரூபா கிட்ட போகும் எங்கள்ட வரல. அவங்கள்ட்ட வரல 200 ரூபா கிட்ட போகும். பாருங்க, இது வந்து இவர்கிட்ட வந்து தக்காளி தோட்டம் 2 முங்கண்டு தான். கொஞ்சம் பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஃபுல்லா வந்து இவர்கிட்ட வந்து தக்காளி தோட்டம். இங்க பாருங்க, இவர்கிட்ட இந்த அண்ணன் தான் பாத்தீங்கன்னா தெரியும், இவர்கிட்ட வந்து தக்காளி தோட்டம். இவர் வந்து இந்த முறை இதுக்கு தக்காளி தோட்டம் வேண்டாம் மாட்டில இவர்கிட்ட மட்டும்தான். மற்றெல்லாம் மழையால பாதிச்சுட்டு. இப்ப இதுல வந்து இடையிடையே பழக்க வலிக்கிட்டேனே. பழக்கம் இனி ஆரம்பம். இந்த இதுல வந்து இடையில 1-2 பழங்கள் இருக்குது. இப்ப வந்து பழக்க ஆரம்பிச்சிருக்குது. ஏன் என்னத்துக்கா நீங்க வந்து கத்தரியை குறைச்சனீங்க? கத்தரிக்காய் எங்களுக்கு இந்த டீசல் இல்ல பெருசா காய்க்கிற குறைவு. ஒயிட் டீசல் நாங்க அம்மங்க மார்கழி டீசல் இருக்கല്ലോ. ஆமா, அந்த அம்மங்கொழி அந்த மூன்று காய்கள்லாம் காய்க்கிற கூட. இப்ப எல்லாம் இதெல்லாம் அரைவாசி ஆளுகள் பிடிச்சி சூத்த இதுல இப்ப ஹைபிரிட்லயே அரைவாசி சூத்த டக்குன்னு பழக்குது வந்துட்டு போட்டா பழுத்து எல்லாம் பழுதாகுது. அப்ப நீங்க அதுல பிரிச்சு போட்டிருக்கிற கத்திரிக்காய் எல்லாம் வந்து இப்படி பழுதான கத்திரிக்காய் அங்க எரிஞ்சிருக்கோம். அதெல்லாம் பழுதாயினத்துக்கு இல்லத்துல எல்லாம் கணக்கா இருக்கு. அதெல்லாம் மாட்டே தான் சரி, நீ ஒன்றுக்கும் உதவாது. அது மாட்டே தான் அந்த வெக்க ஊடிடுதல்லோ. அந்த வெக்கையெல்லாம் இதுல பிரச்சனை. அப்ப அதெல்லாம் இந்த மேரி டைம்ல கூட கத்திரிக்காய் வைக்கிறீங்களோ? மேரி டைம்லாம் நாங்கள் கத்திரி கூட வைக்கிறோம். வெள்ளதான் எங்களுக்கு சரி. இங்க வெள்ளதான் சரி, மட்டி விளையாண்டா ஹைபிரிட் சரி வராது. சரி வராது. இது ஹைபிரிட் என்ன நம்பர் கத்திரி? எத்தனை நம்பர்? 704 அப்படி இருக்கு. அதுல வைக்கிறீங்களோ இல்ல ஹைபிரிட் சொல்லி தான்? நாத்து விலைக்கு வேண்டி தான் நட்டு. நாத்தா வேண்டி தான் நடுறீங்க? கொட்டை போட்டு நீங்க செய்யறீங்க? இல்ல கொட்டையும் போட்டு நடுறது. நாங்கள் இப்ப தற்போதைக்கு டக்குன்னு நாத்தை வேண்டி நட்டுறாங்க. டக்குன்னு நாத்தை வேண்டி நட்டு. இதுக்கு வந்து இப்ப நாத்துக்கு எவ்வளவு ஒரு நாத்து என்ன விலை போகுது நீங்க நடக்க? நாங்கள் கத்தரி நாத்து 6 ரூபாய். 6 ரூபா. தக்காளி நாத்து 8 ரூபாய்க்கு வேணும். 7 ரூபாய்க்கு வேணும். 7 ரூபாய்க்கு வேணும் ஒரு நாத்து. இந்த நாத்துக்கும் எவ்வளவு எத்தனை நாத்து வந்து பிடிச்சிருக்கு? எங்களுக்கு ஒரு 50,000 நாத்து கிட்ட முடிஞ்சு. 50,000 நாத்து கிட்ட முடிஞ்சது. இந்த நாத்துக்கும் வந்து 50,000 ரூபாய்க்கு நாத்து மட்டும் முடிஞ்சிருக்கு. அதை விட கயிறு மற்ற வேற இதர செலவுகளுக்கு நிறைய முடிஞ்சிருக்கு. அதெல்லாம் கூலிகள் கச்சக்கா முடிஞ்சிருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 3000 ரூபாய். ஒரு நாளைக்கு 3000 ரூபாய். 3000 ரூபாய் கூலி. 3000 ரூபாய் கூலி மட்டும். இந்த கதிகால் போட்ட மட்டுக்கும் 9,000 ரூபாய் முடிஞ்சு. கதிகால் போட்ட மட்டுக்கும்
இந்த கதியாலாம் இப்ப எங்க இதுவும் விளையாத்தானே வேண்டி இருக்கு. ஒரு கதியால என்ன விலைக்கு வேண்டீங்க? முழு கதியால வேண்டது 40 ரூபாய். ஒரு கதியால் ஒரு கதியாலத்தையும் அவட்டுவியல் மூண்டாக்குவீங்க. அப்ப ஒரு கதியால் மூண்டா போடுவியல். அப்ப 40 ரூபா அப்படியே எத்தனை கதியால் முடிஞ்சது உங்களுக்கு? எங்களுக்கு இதுக்கு ஒரு 500 கதியால். 500 கதியால். கதியாலுக்கு மட்டும் நிறைய காசு போயிருக்கு. 2 3 போடலாம் நாங்க. போடலாம் கலட்டி அடுத்த மாதிரி எனக்கு போடலாம். கவனா வச்சா சரி. கவனா வச்சா அடுத்த முறை மேரேஜ் சீசனுக்கும் இதை நீங்க போடலாம். உங்கள வெள்ளரி தோட்டம் இருக்குது. வெள்ளரி தோட்டம் உங்கள்தான். இப்ப நீங்க வந்து தக்காளி, கத்தரி, வெள்ளரி 3 தோட்டம் வச்சிருக்கீங்க. இதுல பெரும்பான்மை வந்து தக்காளி தான். என்னத்துக்கான இடையில 1-2 தக்காளி வந்து மழைக்கு வாடினது. அதனால கிட்ட போய் பேர பாக்கலாம் வாங்க போய் பாப்போம். இப்ப வந்து அவர் வந்து மலைக்கு வந்து வாடினது துய்க்கிறது அதெல்லாம் பலதாப்பு வேறையெல்லாம் பிடிங்கி எறிய வேண்டியா இதெல்லாம் புடிங்க எறிய வேண்டியா இது மற்றது இந்த புல்லு எல்லாம் புடுங்கணும். ஆக்கள் வாரன்ட்டு விரல்ல இந்த வேலையாக நாளைக்கு விருவின புல்லு மொச்சிட்டுது மழையோட. இதெல்லாம் இதுக்க புல்லு புடிங்கினதோ? இதுக்கு நான் நிக்க புடிங்கினது. நீங்க நிக்க புடிங்கினது. பெரும்பான்மை புல்ல தான் புடுங்க புல்லு. நெட்டகால் தேவையில்லை. இப்ப இந்த டக்கண்டு ஒரு மாதத்துக்கு எல்லாம் பழத்து முடிஞ்சோட நெல்லு வேக துவங்கிடுவாங்க. இப்ப இது வந்து எத்தனை மாதம் இன்னும் காய்க்கும் இந்த தக்காளி? இது நாங்க இப்ப பிரட்டாதி கடைசி மட்டும் நிற்கும். பிரட்டாதி கடைசி வாரமாக கடைசியான இது நிற்கும். இது வந்து இவ்வளவு பிஞ்சோடையே உங்களுக்கு காய்க்க இப்படி பட்டுக்கொண்டு போய் என்ன மாதிரி என்ன அதான் இப்படித்தான் எல்லா உங்களோட கனவேற்றி எல்லாம் சரி. கனவேற்ற சரி. எங்களுடைய இது தான் கொஞ்சம் நிக்குது. மற்ற எல்லாத்தையும் சரி. அங்க அதுல பவுஜாங்க பாருங்க எல்லாம் செத்து போய் வெக்கமே சரிக்கல தெரியுது. ஆமா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இஞ்சால வந்து நிறைய பேட்டா அதில் வந்து அந்த கிணறு அந்த கட்டு மாதிரி கிடக்கு. அதை தாண்டி அதுலேயே மாதிரி தக்காளி தோட்டம் தானே? அதுவும் தக்காளி தோட்டம். அது மாதிரி இங்கே விடக்கிறது இருக்கு. அது அவற்ற புல்லா சரி. இதில் பாருங்க நிறைய பேர் தக்காளி தோட்டம் வந்து இந்த மழையோட வந்து எல்லாமே வந்து பழுதாயிட்டுது. திடீரென்று ஒரே கொட்டு மழை. வளமையா பெய்யுற அளவை விட கூட பெய்யுது. சரியான மழை பெய்யுது. அதோட தான் எல்லாம் சரி. இப்போ இது வந்து உங்களுக்கு இந்த மழையால இப்படி பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி நீங்க பதிஞ்சு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் விவசாய திணைக்களத்தால உங்களுக்கு ஏதாவது உதவியல் ஒன்றும் கிடைக்கல? ஒன்றுமே இல்லை. என்னதான் பதிஞ்சாலும் ஒன்றும் தர மாட்டாங்க. இந்த முறை உங்களுக்கு நெல் விதைப்பு கண்டாலும் உங்களுக்கு மானிய உரங்கள் ஏதாவது இல்லை. போன முறை என்ன செய்தவே? போன முறையும் பரப்புக்கு 250 ரூபா வாய் வந்தது. காசு வந்தது வெளியில உரத்தை வந்து சொல்லி. ஆனா பரப்புக்கு 250 ரூபா வந்து கட்டாது. உரத்தின் விலைக்கு 250 ரூபாய். இதை விட உரமா தரலாம். உரம் பிரச்சனை இல்லை. உரமா தந்தா அதுல ஆகும். அதுல ஆகும். இது காசை தந்து நட்டம். காயை தந்து அந்த காயை எடுத்து நாங்கள் ஒன்றுக்கும் செய்ய காணாது. இப்ப 20 வரப்பண்டா இவ்வளவு 1000 ஆறாங்கள். 5000 ஆயத்தாறாங்க. உரந்த உரம் என்ன விலை? 10,000 போகுது. கடும் விலை. இந்த விலைக்கு இது கட்டாது. இன்னையில நாங்கள் விவசாயம் வந்து செய்கிறோமல்லோ. வேற தொழில் இல்லை. இதுதான் செய்யறதா தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கோம். விவசாயம் வந்து இறங்கினோடய ஒன்றும் செய்யலாம். இப்ப நீங்க வந்து பூசணி வச்சனீங்களோ? பூசணி நான் வைக்கல. முதல் ஒரு மழைக்கு அழிஞ்சிட்டுது. அதான் விட்டுதான் வெள்ளரி ஆட்டலாம். வெள்ளரி இப்ப பிரச்சனை இல்ல வெள்ளரி பிரச்சனை அடுத்து ஒண்ணு. வெள்ளரி என்ன விலை போகுது கிலோ? வெள்ளரி 40 ரூபா 50 ரூபா போய் கொண்டு 40 ரூபா 50 ரூபா போய் கொண்டு இருக்கு கிலோக்கு. இப்ப அது என்ன கூட போதோ இல்ல குறைய போதோ? குறைஞ்சிட்டு. இப்ப வெயில் சீசன்ல கூட போறது இல்ல. வெஜிடேரியன் தான் வெப்பு தொகை கூடின வரை இனி கொஞ்சம் வெளியேறும். இனி ஏறும். இங்க இருந்து நீங்கள் வந்து வெளியிடத்துக்கு ஏற்றுமதி செய்றீங்களோ இல்ல உள்ளூர் சந்தையிலே கொடுக்குறீங்களோ? நாங்கள் உள்ளூர் சந்தையெல்லாம் கொடுக்குறோம். நாங்கள் இப்ப இங்க இருந்து வியாபாரி கொடுக்கணும், கொண்டே வெளியிடத்துக்கு விற்கிறோம். வெளியிடத்துல விற்கணும். நீங்க உள்ளூருக்கா கொடுக்குறபடியா உங்களுக்கு கொண்டு வர செலவுகளும் இல்லை. வந்து எடுப்பினோமா இல்ல நீங்க சந்தையில கொண்டே கொடுக்கணும்? இல்ல நான் வீட்டுல விட்டு சொந்த வீட்டுல கொண்டே எங்க பக்கத்துல அவர்கிட்ட கொண்டே கொடுத்தா ஒரு சந்தையில் மார்க்கெட்டில் கொண்டே விற்கிறேன். அவர் விற்கிறார். அவர் உங்கள்ட்ட ஒரு விலை கிடையாது. அப்புறம் அங்கால அவர் ஒரு விலைக்கு விற்கிறேன். ஏன்னா நாங்கள் எல்லாம் செய்து கொண்டு சந்தை போய் வந்து இங்க ஒன்றும் செய்ய இயலாது. நேரங்கள் செய்ய இயலாது. குறைஞ்சாலும் இங்கேயே கொடுத்துருவாரு. அதை விட இங்க வேற அலுவலை பார்க்கலாம். எவ்வளவு அலுவலை பார்க்கலாம். மார்க்கெட்டுக்கு போனா அது 9 மணி செல்லும். காசு வேண்டும். 2 காசு வேண்டும். அப்ப கொஞ்சம் சூடாங்க வேண்டுவாங்க. இன்னையில 2 வண்டி கொண்டா பிறகு கை விளட்டு. இது வேண்டி நட்ட கத்தரி இனம் பரவாயில்ல இந்த முறை. இந்த இனம் பரவாயில்ல. வேண்டி நட்ட கத்தரி நல்ல இனம். நல்ல இனம். இதுல நீங்க கொட்டை எடுத்து இதே கத்தரி எடுத்தா அவ்வளவு சரி வேலை. நான் கொட்டியா பேக்கெட்டா வரும். அதை வேண்டி போட்டா என்ன விலைக்கு பேக்கெட் பண்ணுவீங்க? பேக்கெட் 1200 ரூபாய். என்ன எத்தனை விதம் வரும்? அதுல 2 பேக்கெட் போட்டோம்னா 1000 கன்று நடும். 1000 கன்று 2000 நாத்து வரும். 2000 நாத்து வரும். 1000 கன்று நடலாம். 1000 கன்று நடும்.
1000 கண்டு 2000 நேரத்துல 1000 கண்டு சரி வராது. நடலாம் 1000 கண்டு தான் நடலாம். இதுக்கு வந்து எத்தனை கண்டு மொத்தம் அணிக்குது நீங்க வச்சதுக்கு? கத்தரிகள் 300 கண்டு தான் வச்சேன் நான். மிச்சம் என்ன செஞ்சீங்க? நீங்கள் இது நாத்தாவண்ணுடைய நாத்தாவண் விதியா நடையில என்ன விதியா நட்டிருந்தா பெரிய ஒரு தோவை பிடிச்சிருக்கு. நாங்கள் கணக்கு தக்காளி நட்டை குறைச்சித்தான் மிச்சத்துக்கு பார்த்துட்டு கொஞ்சம் நட்டு பார்ப்போம். சாம்பிள் பார்த்தேன் இந்த வருஷம் என்ன மாதிரி இருக்குன்னு செய்து பார்த்தீங்க. வார வருஷம் இதுக்கு ஃபுல்லா இந்த மாதிரிக்கு நீங்க இதுக்கு நெல் வைக்கிறீங்களோ இல்ல தோட்டம் தானே? இல்ல நெல்லு தான் இதுக்கு தோட்டம் செய்ய வராம இல்ல இப்ப நான் நெல்லை வெட்டி போட்டு தான் பேருந்து தோட்டம் செய்யறீங்க. இப்ப நாங்கள் இப்ப எங்களுக்கு அங்கால புட்டி காணி இருக்கு மாரிக்கு செய்யக்கூடிய ஆணி. நான் தக்காளிகள் எல்லாம் வச்சா என்ன அளவுக்கு வரும்? உங்க அளவுக்கு உயரமான காயெல்லாம் சொக்க காயெல்லாம் இருக்கும். காயம் பிட்டியாயத்தான் வரும். எங்க அந்த சத்திரங்கட ஏரியா அந்த ஏரியா புட்டி காணி இருக்கு. இந்த மழை பெய்தாலும் அழியாது. அதுக்கு உயரம் தானே செவாரி முதல் நடக்கல. அதான் சத்திரங்கிற மட்டையில வந்து முதல் வந்து செவாரி நடக்கிற இடம் வந்து சத்திரங்கிறான்னு சொல்றது. அதுல வந்து இவற்ற புட்டித்தரை இருக்கு. அங்க வந்து எந்த மழையாண்டாலும் வந்து பயிர் வந்து அழியாதுன்னு சொல்ற. வாழ்க்கையிலே அழியாது. அப்படி உயரமா தான் நிக்கும் பயிர். இப்படி மோடா இருக்கு. மோடு மாதிரி 2 பக்கம் பொருவி 2 பக்கம் கடல். அதுக்காக நிக்கும் ஒரு பிரச்சனையும் இதுக்கு சொட்டு மழையன்னே பயிர் அழியுதானே? சொட்டு மழையன்னோட நான் தண்ணி எவ்வளவு இடத்துல இருந்து அந்த ரோட்டு கடத்தி இருக்கிறோம். இவ்வளவு தாழ்வத்துல வச்சு இந்த தண்ணியை கடத்தினா நாங்க அவங்க முழங்கால தாழ்பத்துல நின்று இருக்கானே. நாங்க என்னன்னா மழை விலக்கு முன்னமே வாய்க்கால இழுத்து விடணும். வாய்க்கால் அங்க இதுக்கு பாய்க்கலாம். இங்க வாய்க்கால் இருக்கு. பெரிய வாய்க்கால் இருக்கு. முன்கூட்டி இதுக்கு முந்தையும் இப்படி நடக்கிறது. உங்களுக்கு தெரியும் வருஷம் செய்யற புதுசா செய்யறாங்கலாம் வந்து அனுபவம் இல்லாம இருக்குது. நாங்கள் நடுவம் செய்யறோம். இந்த சைட்டால எல்லாம் வாய்க்கால் கீறி இருக்கு. சைட்டாலாம் கீறி இப்படி தண்ணியா வந்து இந்த 2 தர தண்ணியை இந்த சைட்டாலே ஆதார் எடுத்து விட்டு இருக்கிறோம். எங்கால இப்படி வருது ஆதார் இந்த சைட் பக்கத்தால இப்படி எடுத்து இப்படி வெள்ளரி தோட்டத்தையும் பார்ப்போம். இஞ்சால வெள்ளரி தோட்டம் வச்சிருக்கியா? இந்த சைட்டால போகுது. இப்படியே சைட்டால போய் அங்கால இறக்கம் அங்க இறக்கத்துல அந்த மத கண் இருக்கு. அந்த கண்ணால தண்ணி அங்கால கடலுக்கு விழுகுது. சப்பட்டியா கடலுக்கு விழுகுது. நாங்கள் இப்ப அப்படியே வச்சு இப்ப மழை முடிஞ்சிட்டு இப்ப இறக்கிறோம். காஞ்சி மட்டும் இறக்கிறோம். வெள்ளரி எல்லாம் இப்ப எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டீங்க. இது வெள்ளரி கூட ஊடு பயிரா கீரை ஓட்டுருக்கு. கீரை ஓடுவேன். கீரை பயங்கர எல்லாம் கீரை ஓட்டா கீரை போற லாபமோ? கீரை கொட்டை என்ன விலை போகுது இப்ப கிலோ? கீரை கொட்டை 4000 ரூபா போகுது. எடுக்கிற விலையோ? நாங்க எங்களாட்டி எடுப்பாங்க 4000 ரூபாய்க்கு. இதெல்லாம் வெள்ளரிக்காய் பழக்க 2 3 நாள் கிடாக்குது. இது ஒரு வெள்ளரிக்கா. இங்க பாருங்க வெள்ளரி வந்து இது பழக்க 2 3 நாள் கிடாக்குதான். இதில் பாருங்க இதெல்லாம் பெரியதா கிடாக்கு. நாங்கள் இப்போ எடுத்துக்கொண்டு நிற்கிறோம். இதுலையோ எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் அரைக்கரைவாசி எடுத்துட்டோம். அரைக்கரைவாசி எடுத்துட்டீங்க. வெள்ளரி வந்து அரைக்கரைவாசி எடுத்தா. இப்போ வச்சதை விட கொஞ்சம் கூட எடுத்துட்டியா? எடுத்துட்டோம். அதான் வச்ச முதல விட கூட எடுத்தா தான் லாபம். வெள்ளரிக்கு எவ்வளோ நட்டோம்ல எல்லாம் இதெல்லாம் 4-5 நாள் செல்லும் பழக்கம். இதெல்லாம் எல்லாம் பழக்க மஞ்சளாத்தான் எடுத்துக்கொண்டு வைப்போம். இப்போ இதுல நீங்க விட்ட கீரை வந்து இதை நாத்துக்கு கீரை கொட்டைக்கு தானே விட்டுருக்கீங்க. இதுல வந்து குறைஞ்ச எத்தனை கிலோ அடிப்பியல் இந்த கொட்டையில? கிட்டத்தட்ட இந்த கொட்டை ஒரு 15 கிலோ இதுல அடிப்பியா? எத்தனை காண்டுக்கு நிற்கும்? இதுக்கு ஒரு 200 கண்டு கிட்ட நிற்கும். 200 காண்டு? 200 கண்டு விட்டா தான் 15 கிலோ அடிக்கும். அதுவும் இப்படி அந்த ஐதா நிக்கிற வழியா தான் இந்த கொஞ்சம் பூ வைப்பாங்க. நல்ல பூவா இல்ல தெரியுது. நாங்க நெருக்கமா நின்றா அப்படி பெரிய பூ வராது. கணக்க கொட்டை வராது. ஐதா நிக்கிற வழியா நல்ல பூக்களா தெரியுது. இதெல்லாம் நல்ல பூக்கள் தான் எல்லாம் தெரியுது. நல்ல கொட்டியெல்லாம் அடிக்கிறது. எல்லாம் எல்லாம் ஒரு 15 நாளைக்கே இதில் கொட்டி ஆகிடும். கருத்துட்டு கொட்டியா தெரியுது. 15 நாளைக்கே எல்லாம் கொட்டியல் வந்துடும். இதுல இப்பயே நாத்து தெரியுதானே? இப்பவே தெரியுது. வேறங்கோ இந்த கீரை கொட்டையை பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்ப இன்னொரு 15 நாள் தான் இந்த கீரை கொட்டைக்கு தவணை. 15 நாளைக்கே மஞ்சளா வந்துடுவார். மஞ்சளா வந்தோம்னா நாங்க இப்ப இந்த சாலை மஞ்சளா இது மேல மஞ்சள் ஆகணும். மஞ்சள் ஆகினா தான் பழத்திடும் கொட்டை. இது வந்து பாருங்க இது வந்து பச்சையா இருக்கு. அதே சமயம் பக்கத்துல பாருங்க இப்பதான் வந்து மஞ்சள் பிடிக்குது. இந்த மஞ்சள் ஆனோன்னா வெட்ட வண்டியா வெட்டி வந்து நாங்கள் 2 நாளைக்கு வெயில்ல காய பண்ணணும். காய பண்ணி போட்டு இந்த மிஷின் கொண்டு வந்து அடிப்போம். அப்படியே சூடு அடிச்ச மாதிரி மிஷின் கொண்டு வந்து அடிப்பியா? வாங்க தொடர்ந்தாங்களா போய் பாப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அண்ணன் வந்து கத்திரிக்காய் வந்து இப்போ வந்து ஆஞ்சி வந்து கொட்டி இருக்கிறார். இதுல வந்து பெரும்பாலும் எல்லாம் சூத்தியா தான் இருக்கு. சூத்தி அழுகல் இதான் கூட இந்த வெயில் வெப்பத்துக்கு தான் மழை பெய்தாலும் இப்படி அழுகல் வந்து தரவழிக்கு எல்லாம் விழுந்த வழிக்கெல்லாம் கூட்டுந்த வழி இருக்குது.
நட்டம் தான் என்ன செய்யற தொடர்ந்து செய்யறபடியா செய்து கொண்டு 300 ஆண்டு வச்சும் இது பிரயோசனம் இல்லாம பிரயோஜனம் இல்லை. அதோட வெள்ளரி வச்சிருக்கலாம்னு யோசிக்கிறீங்க. வெள்ளரி அதுக்கு ஒரு சிலவும் இல்லை தானே, அதுக்கு ஒன்றும் இல்லை, தண்ணியை மட்டும் முறைக்க வேண்டாம். ஒரு கவரம் போட்ட வேண்டா சரி. இப்போ வந்து எடுத்து கொண்டு இருக்க வேண்டியா, இதுக்கு போல மருந்து சிலவும் நிறைய மருந்து. ஒரு பேக்கெட் மருந்து 450 ரூபா ஒரு பேக்கெட். ஒரு பேக்கெட் என்ன பேக்கெட்? இந்த குறையான்னு சொல்றது. குறையான் அது வந்து அடிச்சே ஆகணும். அதை அடிச்சு கிழமைக்கு ஒருக்கா அடிச்சே ஆகணும். அது அடிச்சே ஆகணும். எத்தனை உங்களுக்கு ரம் பிடிக்கும்? எங்களுக்கு இதை கத்தரிக்க ஒரு 2 வேணும். 2 வேணும். 2 பேக்கெட் வேணும். 2 பேக்கெட் வேணும். வேண்டி அடிச்சே ஆகணும். அடிச்சாதான் 2 ஒரு கிழமைக்கு ஒருக்கா அடிச்சு கொண்டு. நான் இந்த கத்திரிக்காய் ஆஞ்ச வேண்டாம், இப்போ அடுத்த ஆச்ச விளக்கிடையில 4 ஒருக்கா அடிச்சு கொண்டு வேண்டாம். இப்போ ஒரு கிழமையால கத்திரிக்காய் பேருந்து ஆயிடலாம், திருப்பி ஆகலாம். மருந்து அடிச்சா ஆய மாட்டான் கத்திரிக்காய் 4 நாளைக்கு. 4 நாளைக்கு ஆய மாட்டோம். மருந்து அடிச்சு 5 நாளைக்கு பூரா தான் ஆவியா. என்னத்துக்காண்டியது அப்படி ஆயிடுது? எப்படின்னா நஞ்சு மருந்துலான்னு. ஆமா, இப்ப 5 நாளை கிடந்தா சில பேர் 3 நாள் ஆயினு. நாங்கள் 3 நாள் அப்படி ஆயிரம். சில பேர் உடனே ஆயினும். அதெல்லாம் கூடாது. சமைக்கிறா என்ன இது ஏற்படுது? அதாவது எத்தனை வருத்தங்களே கொண்டு வருது நஞ்சுத்தாமன் தானே. எத்தனை வருத்தங்களை இப்ப தெரியா, சாப்பிடவே தெரியா. இப்ப இந்த கொஞ்சம் காலம் போகத்தான் உடம்புல அந்த எலும்போல் தாக்கங்கள் அந்த தாக்கங்கள் எல்லாம் பெருது, நிறைய பிரச்சனைகள் பெறும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இவற்றை வந்து கத்திரிக்காய் வந்து நிறைய வந்து அழுகலாத்தம் வந்து இருக்கு. அழுகலா சூத்தையமா தான் இருக்கு. என்னத்துக்காண்டின்னு சொன்னா வந்து இந்த அதிகமான வெப்பம் எல்லாம் வந்து பூ பிஞ்செல்லாம் இருக்கு. ஆனா வந்து எல்லாம் காய்ச்சாலும் கூட வந்து எல்லாம் அழுகலும் பிஞ்சு சூத்தையமா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம். இது போன்ற காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னா மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்.